அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல பிக் பாஸ் பத்தி உங்க அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 75 நாள் செலிப்ரேஷன்ல வந்து சொல்றாங்க. நிக்சன் வந்து சொன்னதான் நம்மளுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பிக் பாஸ் வந்து பார்த்ததே இல்லை, பிக் பாஸ் எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் நான் யோசிச்சிருக்கேன், அது எப்படி 20 பேர்த்த வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிடிச்சி போட்டு அவங்களோட பர்சனலாக எடுத்து வந்து வெளியே காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அதிகமாக செல்ஃபோனில் தான் பார்த்துருக்கேன், டிவியில் வந்து அப்பப்போ பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அதே பிக் பாஸ் ஷோவில் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து வியப்பாக இருந்துச்சு. நான் உள்ளே வந்ததுக்கு அப்புறமே டிவியில் பார்க்குற மாதிரியே தான் அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் நான் பாட்டு பாடினேன்னா ஒரு 3 பேர் தான் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, என்னோடய ஃப்ரெண்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நான் பாடினா உலகமே வந்து கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பிக் பாஸ் எனக்கு வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மொத்த எமோஷனையும் நான் வந்து இதில் காமிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்னடா எமோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும். என்ன எமோஷன் காமிச்சேன் அப்படின்னு சொல்லி நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறான்னா, வெளியே போய் நான் டிவியில் வந்து நான் யாருன்னு சொல்லி பார்த்துக்கிறேன், நான் கோவப்பட்டா எப்படி இருக்கேன், சிரிச்சா எப்படி இருக்கேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டா எப்படி இருக்கேன் அப்படிங்கிற வெளியே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய அனுபவத்தை வந்து நல்லா பகிர்ந்துருக்காரு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே நன்றி, இங்கே என் கூட பழகுனீங்க எல்லாத்துக்குமே நன்றி. ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் வந்து எனக்கு இதாக உங்களோட பேசுறதுக்கு தயக்கமாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களை பற்றி எனக்கு பர்சனலாக தெரியும், அதனால் நான் நல்லா ஜாலியாக வந்து உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அதில் இந்த நிக்சன் சொன்னா பாருங்க, நான் பிக் பாஸே பார்த்ததே இல்லை, பிக் பாஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது எப்படா ஒரு 20 பேர்த்த பிடிச்சி உள்ளே போட்டு அவங்க பர்சனலாக காமிக்கிறது, இது ஒரு ஷோவா அப்படின்லாம் வந்து நான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ அந்த ஷோலே வந்துட்டு அந்த ஷோவில் கண்டஸ்டன்ட் ஆகிட்டு இப்போ நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னாரு. ஆமாம் காஜி நிக்ஸா, உங்களோட வண்டவாளமெல்லாம் தண்டவாளத்தை ஏற்றிட்டாங்க, அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பாப்புல நம்ம வேறு மாதிரி அப்படின்னு. ஆனால் இதில் வந்து பார்த்தா புத்தமாக வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க. 24 மணி நேரத்தில் நிக்சன் வந்து நின்னாலும் படுத்தாலும் உட்காந்தாலும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்கல்ல, அந்த காண்டில் கூட இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.